Hi students, welcome to CMAS classes. Mathematical induction. இங்கே கொடுத்திருக்கிற ஒரு proportion statement mathematical inductionல எப்படி prove பண்ண போறதுன்றத ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்க போறோம். இதான் question. Prove by mathematical induction that 3 power n plus 7 power n minus 2 is divisible by 8 for all n greater than or equal to 1. இதை எப்படி போடுறதுன்னு இப்போ பார்ப்போம். கொடுத்திருக்கிற ப்ரிப்போசிஷனை நான் P of n ன்னு எடுத்துக்கிறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் அது? 3 power n plus 7 power n minus 2 is divisible by 8 for all n greater than or equal to 1. இதான் P of n. மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்கு. ஒன்று வந்து பேசிக் ஸ்டெப், அடுத்தது வந்து இண்டக்டிவ் ஸ்டெப். பேசிக் ஸ்டெப்னா இந்த ப்ரொபோர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு நம்ம வந்து ட்ரூன்னு காட்டணும். அதுக்கப்புறமா இண்டக்டிவ் ஸ்டெப்பை போடணும். இப்போ நம்ம முதல்ல பேசிக் ஸ்டெப்பை ப்ரூவ் பண்ணுவோம். இங்கே என்னோட லீஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 1. அப்போ நான் எண்ணுக்கு பதிலாக 1 எடுத்துனேன். இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் பாருங்கள். 3 power 1 plus 7 power 1 minus 2. இதை கால்குலேட் பண்ணால் 3 plus 7 10, 10 minus 2 is 8. We know that 8 is divisible by 8. Therefore, P of 1 is true. ஸோ இதான் பேசிக் ஸ்டெப். லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எண்ணுக்கு அதை ட்ரூன்னு காட்டியிருக்கோம். இப்போது இண்டக்டிவ் ஸ்டெப், இதோட மீனிங் என்னென்னா இந்த ரிசல்ட்டை கே வரையும் ட்ரூன்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதோட அடுத்த வேல்யூ கே ப்ளஸ் 1க்கு இதை நான் ட்ரூன்னு காட்டணும். அதை எப்படி இங்கே ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன அசியூம் பண்ணிக்கணும்? P of k is true. அதாவது 3 power k plus 7 power k minus 2 is divisible by 8ன்னு எடுத்துக்கணும். இதை ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது இது ட்ரூவாக இருக்கிறதுனால இது ரிசல்டன்ட்டு வந்து 8ஓட ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா டிவிசிபிள் பை 8னா தட் நம்பர் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் 8. அப்போது இதிலிருந்து இந்த எக்ஸ்பிரஷனை ஐ கேன் ரைட் 8mன்னு எடுத்துக்கிறேன். வேர் m is an any integer. இப்போது நான் வந்து P of k plus 1 is ட்ரூன்னு காட்டணும். அதாவது 3 power k plus 1 plus 7 power k plus 1 minus 2 is divisible by 8ன்னு காட்டணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு காட்டணும். இதை எப்படி காட்டுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இண்டக்டிவ் ஸ்டெப். இதிலிருந்து நான் இப்போது 7 power kவை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். 7 power k is equal to 8m minus 3 power k. ஸோ 7 power kவை இப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா k plus 1 is divisible by 8ன்னு காட்டணும். அதுக்கு முதல்ல அந்த டேர்ம் எழுதுகிறேன். இந்த எக்ஸ்பிரஷனில் என்னக்கு பதிலாக k plus 1 போடணும். போட்டால் 3 power k plus 1 plus 7 power k plus 1 minus 2 is equal to 3 into 3 power k plus 7 into 7 power k minus 2ன்னு எழுதிக்கலாம். இதில் இந்த 7 power kக்கு பதிலாக இதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். which is equal to 3 into 3 power k plus 7 into 8m minus 3 power k plus 2 minus 2ன்னு வரும். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 3 into 3 power k plus 7 8s are 56. ஸோ 56m minus 7 into 3 power k plus 7 2s are 14 minus 2ன்னு வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 56m ஃபஸ்ட்டில் எழுதிக்கிறேன். ப்ளஸ் 3 times of 3 power k minus 7 times of 3 power k சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 4 times of 3 power kன்னு வரும். இங்கே 14 minus 2 ப்ளஸ் 12ன்னு வரும். இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 56m minus
நான் வந்து 4 வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டா இங்கே 3 பவர் கே வரும், மைனஸ் 3ன்னு வரும். ஏன்னா 4 வெளியே எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம வந்து என்ன செக் பண்ணோம்னா, நமக்கு தெரியும் இது மல்டிபிள் ஆஃப் 2வாக இருந்ததுன்னா இந்த ப்ராடக்ட்டு மல்டிபிள் ஆஃப் 8ஆக மாறிடும். ஸோ இதை செக் பண்ணுறோம். 3 பவர் கே மைனஸ் 3 இது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் மைனஸ் ஆட் நம்பர் will give the even number. வேணால் இங்கே இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு எப்படி செக் பண்ணுவோம்? 3 பவர் 1 மைனஸ் 3 that is equal to 0. 3 பவர் 2 மைனஸ் 3 அதாவது 9 minus 3 6. 6 is an even number. Similarly 27 minus 3 and a 3 cube வந்து 27. 27 minus 3 is an even number. 3 power 4 81 minus 3 68. 78 that is also even number. So அதனால 3 power k minus 3 is an even number னு வருது. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2n எடுத்துக்கிறேன். நான் இதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் we get 3 power k plus 1 plus 7 power k plus 1 minus 2 is equal to 56m minus 4 into 2n that is equal to 8 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 7m minus n. பார்த்தீங்கன்னா this number is multiple by 8, which means that this expression is divisible by 8. This implies that 3 power k plus 1 plus 7 power k plus 1 minus 2 is divisible by 8. இதை காமிச்சிட்டோம். இதனால் p of k plus 1 வந்து ட்ரூன்னு காட்டிட்டோம். Hence, by the principle of mathematical induction, p of n is true for all n greater than or equal to 1. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.